கல்வாரி லெந்து கால தியானங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் மீண்டும் IMTV வாயிலாக சந்திக்கிறதுல மிகுந்த சந்தோஷம். ஸோ இந்த கால்வரி டிவோஷன் மூலயமாக இன்றைக்கு உங்களோட சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அதற்கு முன்பாக ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இந்த காலை நேரத்துக்காக உங்களுடைய பாதத்தில் வருகிறோம் ராஜா. அப்பா ஆண்டவரே, உங்களுடைய சிலுவையில் நீர் எங்களுக்காக பட்ட ஆண்டவரே, நீங்கள் பாடுகளை நினைத்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம். வெறும் இந்த 40 நாட்கள் மட்டுமல்ல ராஜா, எங்கள் வாழ்நாள் முழுவதும் ராஜா, ஒவ்வொரு நாளும் அந்த சிலுவை நிழலில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்பா, என்னை மறைத்து நீங்கள் பேசுங்க. அப்பா, நீங்கள் ஆண்டவரே காரியங்களை அப்பா நீங்கள் விளக்கி ஆண்டவரே பார்க்கிறவர்களுக்கு அது பிரயோஜனமாய் மாற்றி கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆமேன். நம்ம வெறுமே வந்துட்டு இந்த 40 நாட்கள் மாத்திரம் ஆண்டவருடைய சிலுவையை தியானிப்பவர்கள் கண்டிப்பாக நம்ம இருக்க மாட்டோம்ன்ற நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு நாளுமே ஆண்டவருடைய சிலுவை நிழலில், சிலுவையில் ஆண்டவர் பட்ட காரியங்கள், சிலுவையில் ஆண்டவர் நமக்காக செய்த காரியங்களை நினைத்து, அந்த அன்பை நினைத்து ஒவ்வொரு நாளும் கிறிஸ்தவர்களாய் நாம் நன்றி சொல்ல மறக்கவே கூடாது. நான் ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில் அதை நினைத்து நன்றி சொல்வேன். ஆண்டவரோட ரத்தத்திற்கு நன்றி சொல்வேன். சிலுவையில் ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைக்கு, சிலுவையில் ஆண்டவர் எனக்காக பலியானார்னு சொல்லி எங்களுடைய ஜெபங்களில் ஒவ்வொரு நாளுமே நான் என்ன பண்ணுவேன், அந்த சிலுவை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். ஸோ ஒவ்வொருத்தரோடும் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் வெறும் 2 டேஸோ இல்லை ஈஸ்டர் டைமில் ரிமெம்பர் பண்ணுற விஷயம் அது கிடையாது. ஏன்னா அவர் சிலுவை மரணத்தை ஏற்றதும் அல்லாமல் இன்னைக்கு நித்தியமாக நம்மளோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த அந்த அன்பை ஒவ்வொரு நாளுமே நினச்சி நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும். ஸோ இன்றைக்கி ஒரு சில காரியங்களை குறித்து உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். அதுக்கு முன்பாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். மறுநாளில் யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அடுத்ததாக 36வது வசனத்தில் பார்க்குறோம். இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். ஆமேன். ஸோ யோவான் ஆண்டவருக்கு முன்பாக ஊழியம் செய்து கொண்டு மேசியா வரப்போகிறார் என்று சொல்லி என்ன பண்ணுறாரு, ஒவ்வொருத்தருக்கும் ஞானஸ்தானம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ அவருக்கு அவர் ஆவியானவரால் உணர்த்தப்பட்ட என்ன சொல்கிறாரு, இதோ மேசியா வரப்போகிறாரு, இயேசுவானவர் வந்தார் என்று உணர்ந்து என்ன பண்ணுறாரு, அவருக்காக என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கிற ஜனங்களை பார்த்து அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ அவர் சொல்லும்போது அவர் தெளிவாக ஒன்று சொல்கிறாரு. ஏன்னா நிறைய பேர் நினச்சிட்டாங்க யோவான் தான் அந்த அதிகாரம்லாம் நம்ம படித்தோன்னா அப்போ நமக்கு நல்லாவே தெரியும், யோவான் தான் நமக்கு தீர்க்கதரிசியா இல்லை நீர் தான் ரட்சிக்க போகிறீரா அப்படி சொல்லி ஜனங்க பல கேள்விகளை கேட்டு கொண்டிருப்பாங்க. அப்போ அவர் சொல்லுவார், இல்லை, மெய்யான தேவன் ஒருத்தர் வந்துக்கிட்டு இருக்காரு, அவர் தான் மேசியா, அவர் தான் ரட்சகர், அவர் தான் தேவன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கிற மக்களுக்கு முன்பாக என்ன பண்ணுறாரு, சுவிசேஷம் அறிவித்து கொண்டிருக்கிறாரு. அப்போ ஏசப்பா வரதை பார்த்த உடனே அவர் சொல்கிறாரு, உலகத்தின் பாவத்தை சுமர்ந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஒரு சாட்சி கொடுக்குறாரு. இங்கே நம்ம பார்க்குறோம், ஆண்டவரை யோவான் ஸ்நானகர் இதோடு பார்க்குறாரு என்றால் ஒரு ஆட்டுக்குட்டி, அதாவது சாதாரண ஆட்டுக்குட்டி கிடையாது, தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி அவர் மக்களுக்கு முன்பாக சொல்வதை நம்ம பார்க்குறோம். அதே திருப்பி அந்த அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது பார்க்குறோம், அவர் ஆண்டவர் கடந்து போகிறத பார்த்த உடனே அவர் சொல்கிறாரு, இயேசுவை பார்த்து சொல்கிறாரு தேவ ஆட்டுக்குட்டி என்று மறுபடியும் அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக சொல்லுகிறாரு. ஏனென்றால் யோவானுக்கு நல்லாவே தெரியும் ஆண்டவர் எதற்காக வந்திருக்கிறாரு, ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்று சொல்லி அந்த மக்களுக்கு முன்னுமே என்ன பண்ணுறாரு, ஒரு சாட்சியாய் அறிவிக்கிறாரு. அப்போ நம்ம பாவத்தை சுமக்கிறார், அதாவது உலகத்தின் பாவத்தை சுமக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்படின்னா ஒருத்தர் பாவம் கிடையாது, 2 பேர் பாவம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. உலகத்தின் முழு பாவத்தையும் ஆண்டவர் சுமந்து தீர்க்க போகிறார் என்று முன்னமே அவர் அறிவித்திருக்கிறாரு. அது நமக்கு பார்க்கும்போது நம்ம பழைய ஏற்பாடு நமக்கு இல்லைன்னா நிறைய காரியங்கள் நம்ம புரிந்திருக்கவே முடியாது. அது எஸ்பெஷலி ஆண்டவருடைய வருகை, ஆண்டவருடைய இந்த சிலுவையின் பாடுகள், இது எல்லாத்தையுமே ஏசியா தீர்க்கதரிசி அவ்வளோ அழகாக நமக்கு சொல்லியிருக்கிறார். என்னென்னா இயேசுவோட பாடுகளை குறித்து அங்கே நம்ம ரொம்ப அழகாக தீர்க்கமாக நம்ம பார்க்க முடியும். ஏசியா 53:6 நம்ம பார்க்குறோம், நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம் எல்லோருடைய அக்கிரமத்தை அவர் மேல் விழ பண்ணினார். அப்போ நம்ம ஒரு மெய்ப்பன் என்ன பண்ணுவார்னா, ஆடுகளை சரியான பாதையில் கொண்டு போவார். அந்த ஆடுகளுக்கு ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்ன நம்ம பார்க்குறோன்னா, அந்த ஆடுகள் தன்னோட லீடர், அதாவது அவளோட மெய்ப்பன், அதாவது ஷெப்பர்ட்,
அவர் போகிற பாதையில் அது அழகாக ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருக்கும். எந்த ட்ராக்கில் அவர் கொண்டு போகிறாரோ அந்த இடத்துக்கு கொண்டு போகும். எங்கே அவங்கள வந்துட்டு அதுக்கு பசியார செய்கிறார்களோ அங்கே பசியாரோ. அப்போ அந்த ஆடுகள்கிட்ட பார்க்குற ஒரு குவாலிட்டி என்னென்னா ஒரு தாழ்மை. அந்த மெய்ப்பனின் பாதையை நோக்கி மாத்திரமே அதை சென்று கொண்டிருக்கும். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையிலையும் தாழ்மை ரொம்ப ரொம்ப அவசியம். ஆண்டவருடைய பெரிய சுபாவமே என்ன தெரியுமா? அவர் தாழ்மையின் ரூபமாய் தான் இந்த உலகத்துக்கு வந்தார். அதனால தான் அவர் பிறப்பையே அவர் அதுக்கு எடுத்துக்காட்டாக காட்டினார். ஏதோ வந்துட்டு அவர் நினச்சிருந்தா பிதாவை எங்கே வேணாலும் பிறக்க வச்சிருக்க முடியும். ஆனால் அவர் தாழ்மையின் ரூபம் எடுத்ததுனால மாத்திரம்தான் அவர் பிறப்பை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த தாழ்மை இன்று நம் மத்தியில் காணப்பட வேண்டும். கிறிஸ்துவராக இருக்கிற நமக்கு பல நேரங்களில் தாழ்மை இல்லாமல் போயிடுது. நம்மளோட உறவுகள் மத்தியில் அதுவும் முக்கியமாக பார்க்குறோம். சபையில் வந்துட்டால் தான் என்ன பண்ணுறோம், நம்ம அந்த தாழ்மையே இல்லாமல் காட்டுறோம். எல்லா இடங்களில் என்ன பண்ணுறோம், கொஞ்சம் உயர்வு வந்துருச்சுன்னா போதும், கொஞ்சம் பணம் வந்துருச்சுன்னா போன்றோம், நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கடந்து வந்த காரியங்களை மறந்து விட்டுடுறோம். அப்போ ஆண்டவருடைய சாயலாய் நம்ம மாற்றப்பட்டிருக்கிறோம்னா நமக்கு ரொம்ப அவசியமான தேவை தாழ்மை. ஏன்னா அவர் வசனம் சொல்லுது, தன்னை தாழ்த்துகிறவன் என்ன பண்ணுறார், அவர் உயர்த்துகிறார். 1 பேதுரு 5:3 நம்ம வாசிக்கிறோம், தன்னை தாழ்த்துகிறவர் என்ன பண்ணுறாரு, அவர் உயர்த்துகிறார். அதில் என்ன பார்க்குறோம், 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். என்ன சொல்கிறார் ஆண்டவர், தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் கிருபை அளிக்கிறார். தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அப்போ நமக்கு ரொம்ப அவசியமான தேவை என்னென்னா, சிலுவையின் காரியத்தில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த தாழ்மையை தரித்து கொள்ளுங்க தேவஜனமே. ஏன்னா நம்ம தாழ்ந்து போகிறோன்னு சில டைமில் நினச்சிப்போம். ஆனால் நம்ம தாழ்மையாக நம்மள்ட்ட எவ்வளோ பெரிய வசதி இருக்கட்டும், இல்லை எவ்வளோ பெரிய காரியங்கள் மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது நமக்கு அதிகமாக இருந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் என்னமா சொல்லணும், அதோ முக்கியமாக நான் சொல்கிறேன், சபையின் கூடுகையில் வரும்போது சொல்கிறேன், ஆண்டவரே நான் நீங்கள் நிற்கிறதுக்கு தகுதி இல்லைப்பா, நான் ஒன்றுமே இல்லையாப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் அறிக்கையிடும் போது என் தேவன் அதை என்ன பண்ணுவார், இன்னும் உயர்த்துவார். அதை தான் வசனம் சொல்லுது, தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை இன்னும் அதிகமாய் அளிக்கிறார். இவ்வாறு இயேசுவானவர் தாழ்மையின் ரூபமாய் நம்மளோட வாழ்க்கையில் காணப்பட்டார். அடுத்ததாக பார்க்குறோம், அவர் நொறுக்கப்பட்டார், அவர் கஷ்டப்பட்டார். அப்போ இந்த ஆடுகளை நம்ம பார்க்கும்போது என்னென்னா, அது ஆடுகள் அந்த கஷ்டத்தின் பாதையிலும் ஆண்டவர் என்ன பண்ணார்னா தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார். ஏனென்றா தெரியுமா, நம்மளை நேசிக்கிறதுனால, நம்மளுடைய பாவத்தை சுமக்கணும்னு என்று பிதாவின் சித்தத்தை அவர் அறிந்த என்ன பண்ணார், உலகத்தின் மொத்த பாவத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார், மொத்த அக்கிரமத்தை என் தேவன் ஏற்றுக்கொண்டார். வழி தப்பி நம்ம போகிறோம், ஆடுகள் வழி தப்பி போச்சுன்னா என்ன பண்ணுவார், மெய்ப்பன் போய் அதை தேடி கண்டுபிடிச்சி மறுபடியும் மந்தையில் சேர்க்கும் வரை அவர் ஓயவே மாட்டார். அதே தான் ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையில் எத்தனையோ நாட்கள் நம்ம வழி தப்பி போயிருக்கோம், ரட்சிக்கப்பட்டிருப்போம், ஞானஸ்தானம் எடுத்திருப்போம், அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டிருப்போம். ஆனால் எத்தனையோ இடர்கள், எத்தனை பாவங்கள் வந்தாலும் என்ன பண்ண மாட்டோம், அதை மேற்கொள்ள முடியாமல் தடுமாறி போன சமயத்துலையும் ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளை விட்டு கொடுக்காத தேவனாக இருந்தார். நம்மளை தடுமாறி போகிற டைம்லாம் என்ன பண்ணார், ஆண்டவர் தேடி அரவணைத்து என்ன பண்ணார், அவர் மேலே எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார். ஒவ்வொரு பாவ நிச்சயத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எவ்வளோ நல்லவர் நம்மளுடைய ஆண்டவர். நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம், ஆடுகளை பலி செலுத்தப்படுவாங்க. எதற்கு பலி செலுத்துவாங்க என்றால், சமாதான பலியாக, இல்லை பாவத்திற்காக, இல்லை குற்ற நிவாரண பலியாக செலுத்தப்படும் போது அது அவங்களுடைய ட்ரெடிஷன், அதை நம்ம செலுத்தியே ஆகணும். ஒரு பாவம் பண்ணால் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், காலையிலையும் மாலையிலையும் சரி அந்த ஆட்டுக்கடாவை அவங்க தகனம் பண்ணுவாங்க. ஆனால் இதனால என்ன ஆச்சுன்னா, பாவம் கழுவப்படவில்லை, பாவம் மறைக்கப்பட்டது. ஆமாவா இல்லையா? பாவம் கழுவப்படவில்லை, பாவம் மறைக்கப்பட்டது. ஆனால் இயேசுவின் ரத்தம் மாத்திரம்தான் என்ன பண்ணுச்சு, நம்மளுடைய பாவத்தை கழுவி நம்மளை சுத்திகரித்து ரட்சிக்கப்பட்டு பாவத்தின் நிச்சயத்திலிருந்து விடுதலை கொடுத்து நமக்கு மன்னிப்பை கொடுத்து தயவை கொடுத்து இந்த நேரத்தில் வாழ வைக்கிறது என்றால் அது யாருன்னா, நம் தேவனின் ரத்தம் மாத்திரமே, அந்த தேவ ஆட்டுக்குட்டியின் ரத்தம் மாத்திரமே நமக்காக பரிந்து பேசி அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து இன்று நம்ம பாவத்தில் விழுப்பட்டு எத்தனையோ பாவங்கள்
காரியங்கள் நம்ம செய்து கொண்டே இருக்கிறோம். பாவத்தில் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவரே நான் மன்னிங்கன்னு சொன்னால் ஆண்டவர் அதை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறாரு. அப்போ அந்த பாவத்தின் நிச்சயத்தின் ரத்தம் நமக்கு எங்கேருந்து கிடைச்சதுன்னா, நம்ம இயேசு சிலுவையில் சிந்தின அந்த ரத்தம் தான் நமக்கு பாவத்தை கழுவி அதிலிருந்து ஐம் ஆல் செட் டு ஃப்ரீ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆண்டவருடைய ரத்தம் மாத்திரம் தான் நம்மளோட வாழ்க்கையில் செய்திருக்கிறது. இதற்கு வல்லமை இல்லை, அதுக்கு வல்லமை இல்லைன்றதெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த ஓல்ட் டெஸ்டிமெண்ட்டில் நம்ம பார்க்குறோம், ஆட்டுக்குட்டி ரத்தம் தான் என்ன பண்ணுச்சு, சங்காத தூதரனுக்கு வந்து அதோட அடையாளமாக மாறுச்சு. எல்லா இஸ்ரவேலர்களையும் காத்துது அந்த ரத்தம். அதே தான் இன்று நமக்காக நம்மளுடைய பாவங்களை மீட்க அவர் பாவம் செய்யலைங்க, அவர் குற்றம் செய்யலை. எதுவுமே செய்யாத தேவன் நாம் செய்த அக்கிரமத்து நிமித்தம் என்ன பண்ணுறாரு, நம்மளுடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு அவர் வேதனைகளுக்கு உட்படுத்தி அவர் சரீரத்தில் என்ன அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் அளவுக்கு கொடுமைகளை அனுபவிக்க முடியுமோ எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அதற்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? ஏன்னா இந்த உலகத்திற்கு பாவத்தை நீக்குவதற்கென்றே பிதா அவரை அனுப்பினார். அந்த சித்தத்தை அறிந்து கொண்டார், நம்மளை நேசிச்சார், நம்மளை ரட்சிக்கப்படும்படி ஆண்டவர் நம்ம கொண்டு வந்திருக்கிறாரு. ஆண்டவர் எவ்வளோ நல்லவராக நம்மளோட வாழ்க்கையில் இருந்திருக்கிறாரு. ஒரு விஷயம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? அப்பா, நீர் எனக்காக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டீங்கப்பா. அந்த வசனம் சொல்வது, உலகத்தில் இருக்கிற எல்லா பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்பா, உமக்கு நன்றி என்று சொல்வோமா? அப்போ நம்ம ஏசாயா 53:7 பார்க்குறோம், ஆண்டவர் எல்லாவற்றிலும் நொறுக்கப்பட்டார், காயப்பட்டார். ஆனால் என்ன பண்ணார் தெரியுமா? எப்படி அந்த ஆடை வந்து பலி கொடுக்க செல்லும் போது அது அமைதியாக தான் இருக்கும். அதோட முடியை வந்து என்ன பண்ணுவாங்க, அதை எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அதோட ஷீப்போட உள்ளெல்லாம் எடுக்கும்போது கூட அது அமைதியாக தான் இருக்கும். ஆண்டவர் வந்து நமக்கு இதற்கீடாக பார்க்கும்போது, ஆண்டவர் தன்னை நொறுக்கப்படும் போது, தன்னை அடிக்கும்போது, தன் வாரியினால் அடிக்கும்போது, முள்மொழியினால் குத்தும்போது கூட என் தேவன் அமைதியாக அதை ஏற்றுக்கொண்டார். அதுலேருந்து நமக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு கொள்ள முடியுது, கர்த்தரின் சுபாவம் அது. ஆண்டவர் எல்லாவற்றையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன வலினா கூட நம்மளால் என்ன பண்ண முடியல, அதை ஏற்றுக்கொள்ள முடியல. நம்ம உடனே என்ன பண்ணிடுறோம், ஆண்டவரே ஏன் எனக்கு இதை அனுமதித்திருன்னு சொல்லி உடனே என்ன பண்ணுறோம், நம்ம ஆண்டவரோட பாதத்தில் வருகிறோம். ஆண்டவரோட பாதத்தில் வருவது தவறு கிடையாது. ஆனால் அக்செப்டன்ஸே இல்லாமல் இன்றைய காலத்தில் வாழ்கிற கிறிஸ்துவர்கள் மத்தியில் நம்ம பார்க்குறோம். கொஞ்சம் கூட சகிப்புத்தன்மை இல்லை, கொஞ்சம் கூட அதை ஏற்றுக்கொள்கிற தன்மைக்குள்ள இல்லை. எனக்கா இது இல்லை, யாராவது ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னு அதை ஏற்றுக்கொள்ள முடியல, சகிக்க முடியல. பிரியமானவர்களே, நம்ம கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு ரொம்ப முக்கியம், ஆண்டவருக்குள்ளே வாழ்கிற நம்ம கிறிஸ்துவுக்காக நிற்கும் போது சகித்து கொள்ள வேண்டும். சில காரியங்களை நம்ம வாழ்க்கையில் சகித்து கொள்ள வேண்டும். சில அக்செப்டன்ஸ் நமக்கு வேணும். அது ஆண்டவர் அனுமதிச்சிருந்தால் ஓகே, இது சில காரியங்களை நம்மளே ஏற்றுக்கொள்வோம். அப்போ அதை என்ன பண்ணணும், உடனே போயிட்டு ஆண்டவரே நீங்கள் எனக்கு எதையாக அனுமதிச்சிங்க. ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம், செல்ஃப் அனலைஸ் பண்ணவே மாட்டோம். பாவமே செய்யாத நம்ம தேவன், அவர் அவ்வளோ பாடுகளுக்குள்ளே போனார். தினம் நம்மளோட வாழ்க்கையில் எவ்வளோ காரியங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக செய்து கொண்டிருக்கிறோம், எவ்வளோ காரியங்கள் ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் நம்மளை விட்டு கொடுக்காத தேவனாக இருக்கிறார், நம்மளை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறாரு, நம்மளை தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். பிதாவின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். இயேசுவானவர் நம்ம பார்க்குறோம், ஏசப்பா இந்த பூமியில் வந்து அவர் பலியாகுவதற்கு என்ன பண்ணுறாரு, அவருக்கு தெரியும் நீங்கள் போகிறதே இதுக்காக தான் அப்படின்னு சொல்லி பிதா கண்டிப்பாக சொல்லியிருப்பார். அந்த சித்தத்தை அறிந்து என்ன பண்ணுறாரு, தன்னை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்குறாரு. நம்ம ஆண்டவரை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம், வேதத்தை வாசித்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ நாட்கள், இன்னும் எத்தனை பேர் என்ன பண்ணல தெரியுமா, ஆண்டவரோட சித்தத்திற்கென்று தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்காமல் இருக்கிறீங்க. தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிக்காமல் இன்னும் என்ன பண்ணுறீங்க, இழுத்து கொண்டே போகிறீங்க. இன்னும் ஆண்டவர் வெயிட் பண்ணுறாரு அவரோட சித்தத்தை செய்வதற்கு என்று. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒவ்வொரு சித்தத்தை வச்சுருக்கிறார், ஒவ்வொரு பர்பஸை வச்சுருக்காரு, ஒவ்வொரு பிளான்ஸை வச்சுருக்கிறாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா ராங் ட்ராக் செட் பண்ணி போய்கிட்டே இருக்கிறோம். அது தேவனுடைய சித்தம் அல்லவே அல்ல. அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய சித்தத்திற்கென்று உங்களை ஒப்புக் கொடுங்க. ஒருவேளை இந்த காலை வேளை இதை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீங்கள் என்றால், உங்களோட நான் பேசுகிறேன், இந்த நிமிடம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்திற்கென்று நான் ஒப்பு கொடுக்குறேன், உங்களுடைய தெய்வீக சித்தத்திற்கென்று நான் ஒப்பு கொடுக்குறேன், நீங்கள் என்னை கைட் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா தேவனின் ரத்தம் உன்னை வழி நடத்தும். அந்த தேவ ஆட்டுக்குட்டியானவர் உன்னை வழி நடத்துவார். ஏன்னா அவர் நம்மளை வழி
மரணத்தை மாத்திரம்தான் இந்த உலகத்துக்கு வந்து தன்னை பலியாக கொடுத்தார். 2 வருஷத்துக்கு முன்னால் நம்ம பார்க்குறோம், கொரோனா வருது. அந்த ஒரே ஒரு வாதை வந்து நம்மளுடைய நாட்டையே மாற்றி போட்டுருச்சு. ஒரே ஒரு டிசீஸ் வந்து என்ன பண்ணுது, மொத்தமே புரட்டி போட்டுருச்சு. எவ்வளோ ஒரு பக்கம் இழப்புகள், அப்புறம் குடும்பங்களில் பிரிக்கப்பட்டது, ஹாஸ்பிட்டலுக்கு போகாத சுச்சுவேஷன், அவங்க இறப்புக்கு போக முடியாத காரியங்கள், பண நெருக்கடிகள், பிஸ்னஸ் லாஸ் என்று சொல்லி நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரே ஒரு வாதை வந்து உலகத்தை புரட்டி போட்டது. ஆனால் இந்த உலகத்தின் முழு வாதையையும், பாவத்தையும், சாபத்தையும், அக்கிரமத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவர் மேலே ஏற்றுக்கொள்கிறார். அவர் மேலே ஏற்றுக்கொள்ளது இல்லாமல் அவர் நமக்காக ஜெயம் கொடுத்திருக்கிறார். அந்த சிலுவையின் மரணத்தை ஆண்டவர் ஜெயமாய் மாற்றி இருக்கிறாரு. அவர் சாதாரண ஆட்டுக்குட்டியின் தகனம் கிடையாதுங்க, அவர் தேவ ஆட்டுக்குட்டி. அதுதான் மீண்டும் நம்ம யோவான் 1:29 வாசிக்கிறோம். அவர் தேவ ஆட்டுக்குட்டியாக இருக்கிறாரு. உமக்கு நன்றி சொல்லுவோம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்மளுடைய காரியங்கள் யோசிச்சு பாருங்க. நம்ம செய்கிற பாவத்திற்கு பலியா ஒருத்தருடைய ரத்தம் செலுத்தப்பட்டிருக்கிறது. நம்ம செய்கிற சாபத்து, நம்ம மேலே விழுந்திருக்கிற சாபங்கள், நம்ம மேலே விழுந்திருக்கிற அக்கிரமங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கும் உங்களுடைய பாரங்களை அவர் சுமக்க ரெடியாக இருக்கிறாரு. இன்றைக்கும் உங்களுக்கு மன்னிப்பை கொடுக்க என் தேவன் வல்லவராக இருக்கிறாரு. இன்றைக்கும் உன் அக்கிரமங்களை நீக்க அவர் ரெடியாக இருக்கிறாரு. இன்னைக்கும் உங்கள் குடும்பத்து மேலே இருக்கிற சாபங்கள், வியாதிகள், வாதைகளை நீக்க என் தேவன் வல்லவராக இருக்கிறாரு. ஏன்னா ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தம் என்ன பண்ணுச்சு, முழு இஸ்ரவேலர்கள் நிலைக்கால்களை பூசப்பட்டதுனால ஒரு சங்கார தூதன் ஒரு உயிரை கூட அங்கேருந்து எடுக்கவே இல்லை. எவ்வளோ வாதைகள் அனுப்பப்பட்டிருந்தோம், இந்த ரத்தம் அவங்கள பாதுகாத்தது அல்லவா? அப்போ நம்மளுடைய ஏசப்பாவோட ரத்தம் இன்னைக்கு உங்களுடைய வீடுகளில் இருக்குமானால் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொள்ள அவர் ரெடியாக இருக்கிறாரு. இன்னைக்கு நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள் ஆண்டால் சொல்லுங்களேன். முதலாவது நம்ம பார்த்தோம், தாழ்மை வேண்டும். நம்மளோட வாழ்க்கையில் அதிகமாக தேவைப்படுகிற விஷயம் என்னென்னா தாழ்மை வேணும். ஏன்னா வசனம் சொல்வது போல் தாழ்த்தப்படுங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தாழ்ந்து போகிறீங்களோ மற்றவங்களை நினச்சி யோசிக்காதீங்க. நீங்கள் தாழ்மையாக இருக்கும்போது உயர்வு தானாக வந்துக்கிட்டே இருக்கும். அந்த உயர்வை சிலரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அப்படி தான் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். அடுத்ததாக பார்க்குற அக்செப்டன்ஸ் வேணும் உங்கள் வாழ்க்கையில். ஒரு சின்ன காரியங்களுக்கு, சின்ன இதுங்களுக்கு என்ன பண்ணுறீங்க, அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தன்மை நம்ம மத்தியில் காணப்படுகிறது. என்னையே அப்படி பண்ணிட்டாங்க, என்னையே இதை சொல்லிட்டாங்க, சர்ச்சில் இது நடந்துருச்சே அப்படின்னு சொல்லி சில காரியங்களை குறித்து நம்ம என்ன பண்ணுறோம், குழம்பி போயிடுறோம். ஆனால் ஏற்றுக்கொள்கிற பக்குவம் நமக்கு வேணும். ஓகேவா? சில காரியங்களை நம்ம என்ன பண்ணணும், அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகே, இந்த பாதையில் நம்மளை ஆண்டவர் நடத்துகிறாரு, அதுக்காக நம்ம புலம்பவே கூடாது. இது ஏன் நடந்துருச்சு ஆண்டவரே? நிறைய பேர் புலம்பிடுவோம். நம்மளோட ஜபமே என்ன ஆக்கிடுவோம், புலம்பலாம் மாற்றிடுவோம். கண்ணீரால் உங்கள் ஜபத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். அது கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும். ஆனால் புலம்ப வேண்டாம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே அப்பா, நீர் எனக்கு இதை அனுமதிச்சிருக்கிறீங்க, இல்லை இந்த பாதையில் நான் செல்லணும், இல்லை இதை கடந்து நான் போகணும்னா இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன்ப்பா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்கள், உங்கள் வாழ்க்கையில் வேணும். அடுத்ததாக பார்க்குறோம் அமைதி. சில சமயங்கள் என்ன பண்ணுங்க, அமைதியாகவே இருந்துருங்க. அந்த இடத்துல பேசி ஜெயம் எடுக்க முடியலனாலும் கவலைப்படாதீங்க, அமைதியாகவே இருந்துருங்க. அடுத்தது பார்க்குறோம், அவர் தேவன் சித்தத்திற்கு இயேசுவானவர் என்ன பண்ணுறாரு, பிதாவின் சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் அல்லவா? அதே போல் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஆண்டவருடைய சித்தத்திற்கு இன்னும் என்ன செய்யணும்னு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் சித்தம் கொண்டிருக்கிறாரோ சொல்லி இந்த நாளை நீங்கள் அதுக்கு எடுத்துக்கொள்ளுங்க. இன்னும் டிலே பண்ணாதீங்க. ஏன்னா நாட்கள் ரொம்பவும் சமீபமாக இருக்கிறது. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இன்னுமே வச்சிருக்கிற திட்டங்கள், தீர்மானங்கள் நிறைவேறாமல் இருக்கிறதா? இல்லை ஒருவேளை ஆண்டவரே எனக்கு இதை நீங்கள் கொடுத்துருக்கிற காரியங்கள் நிறைவாகலையா? இன்னைக்கு கேளுங்க. அப்பா ஒன்றுமே இல்லை, ஒரு சம்மிஷன் ஆண்டவருக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆண்டவரே அப்பா, இன்னைக்கு என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, உங்களுடைய சித்தத்திற்கு மாத்திரம் என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறேன் என்று சொல்லி நீங்கள் அப்பா பாதத்தை பிடிக்கும் போது என் அப்பா உன்னை அப்படியே பாதுகாத்து கொள்வார். ஏன்னா உலகத்திற்காக உலகத்தின் பாவத்தை சொல்வதை காட்டிலும் என்னையும் உன்னையும், உங்களையும் என்னையும் அப்படின்னே சொல்லிக்கலாம். நமக்காக என்ன பண்ணியிருக்கிறாரு ஆண்டவர், ஜீவ பலியாக இருக்கிறாரு. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட உயிரோடு இருக்கிறாரு. உயிருள்ள தேவனை நம்ம மத்தியில் வாசம் செய்து கொண்டிருக்கிறாரு. தன்னை ஆட்டுக்குட்டியை போல குற்றமற்ற பலியாக ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஒரே ஒரு சின்ன தவறு கூட இழைக்காத ஆண்டவர் அந்த சிலுவையின் மரணத்தை உனக்காகவும் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்காகவும் ஆண்டவர் எடுத்திருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் அந்த தேவ ஆட்டுக்குட்டியின் ரத்தம் உங்கள் குடும்பத்துக்கு முன்பாக பரிந்து பேசட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அப்பா, ஒப்பு கொடுப்போமா ஒரு விசை.
ஆவியானவரே, அப்பா நீர் எனக்காக சிலுவையில் பலியானீங்கப்பா. ஆண்டவரே அப்பா, நிந்தைகள், அவமானங்கள், ஏற்று பேச்சுகள் எல்லாவற்றையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கப்பா. அப்பா, இன்னைக்கு எங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன சகிப்புத்தன்மை இல்லாமல் நாங்கள் காணப்படுகிறோம் அப்பா. அக்செப்டன்ஸ் இல்லாமல் நாங்கள் காணப்படுகிறோம் ராஜா. ஆண்டவரே, நீர் எனக்கு பாவ மன்னிப்பை கொடுத்துருக்கிறீங்க. ஆனாலும் தொடர்ந்து தொடர்ந்து சில பாவங்களை செய்து கொண்டே இருக்கிறோம் ராஜா. அப்பா, இன்னுமே உம்முடைய சிலுவையினால் அடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரே, எத்தனையோ இடங்களை நாங்கள் பார்க்க முடியும் ராஜா. ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்க. இன்னும் எத்தனை பேர் ஆண்டவரை மறுபடியும் மறுபடியும் சிலுவையில் அறிந்து கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் செய்கிற காரியங்கள் நிமித்தம், நீங்கள் பேசுகிற காரியங்கள் நிமித்தம், நீங்கள் சொல்லுகிற காரியங்கள் நிமித்தம், இன்னும் ஆண்டவரை சிலுவையில் அடித்து கொண்டிருப்பீர்கள் என்றால் ஒரு விஷயம் மனம் திரும்புவோமாக. பிதாவே, தயவா எங்களை மன்னிங்க என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்போமா. ஆண்டவரே அப்பா, இன்னும் உங்களை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறோம். எத்தனையோ நிமிஷங்கள், எத்தனையோ நாட்கள், எத்தனையோ காரியங்களை என்ன பண்ணுறோம், ஆண்டவரை டக்குன்னு கஷ்டப்படுத்துகிறோம். ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே அப்பா, பாடுகிறது மாத்திரம் உமக்கு பிடிச்ச காரியங்களை நான் செய்கிறோன்னு பாடுறோம். ஆனால் நம்மளோட வாழ்க்கை என்ன பண்ணுறோம், ஆண்டவருக்கு பிடிக்காத பாதையில் அவர் நமக்குன்ற ஒரு பிளானை வச்சுருந்தா நம்ம வேறு பிளானில் போய் மாட்டுறது. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா. ஏசப்பா, இன்னைக்கு உம்முடைய சித்தத்திற்கென்று என்னை ஒப்பு கொடுக்குறேன் ராஜா. உம்முடைய சித்தத்திற்கென்று என்னை ஒப்பு கொடுக்குறேனப்பா. உம்முடைய கரத்துக்குள்ளே என்னை ஒப்பு கொடுக்குறேனப்பா. அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கியிருக்கும் போது ஏற்ற காலம் வரும்போது தேவன் உன்னை உயர்த்துவார். ஏற்ற காலம் வரும்போது தேவன் உன்னை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறாரு. உமக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் அந்த சிலுவையின் நிழலில், சிலுவையில் ஆண்டவர் நமக்கு செய்த, ஆண்டவர் அவருடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்ட காயங்களை நினைத்து ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்ல கடவுமாக இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லணும். அப்பா, ஒப்பு கொடுப்போமா. ஒரு விஷயம் ஒப்பு கொடுப்போமா. தகப்பனே அப்பா, உம்முடைய சித்தத்திற்கென்று எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. ஆண்டவர் பார்த்து பாருங்க. ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் இந்நாள் வரை விட்டு கொடுத்தது கிடையாது. எத்தனையோ நாட்கள் ஜெபிக்காத நாட்கள் உண்டு, நீங்கள் வேதத்தை வாசிக்காத நாட்கள் உண்டு. ஆனால் ஆண்டவர் உங்களை விட்டு கொடுத்ததே கிடையாது. இன்னும் உங்கள் மேலே அன்புள்ளவராக இருக்கிறாரு. இன்னும் உங்களுக்கு சான்சஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு தவறுகளை அவர் மன்னித்து கொண்டே இருக்கிறார். நீ எத்தனை தடவை கேட்டாலும் உனக்கு மன்னித்து கொண்டே இருக்கிறாரு. மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறார் என்னை ஆண்டவர். இந்த கிருபையின் காலத்தில் நம்ம பயன்படுத்தி கொள்ள விட்டால் என்றால் அதுக்கப்புறம் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா. ஆண்டவரே, என் முழு குடும்பத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. அந்த சிலுவைக்குள்ளே நாங்கள் அடங்கி வாழணும் அப்பா. அந்த அன்பில் நாங்கள் வேரூன்றி இருக்கணும் தகப்பனே. அப்பா, நீங்கள் காட்டின ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவரே நாங்கள் சாட்சிகளாய் வாழணும் தகப்பனே. அந்த இரத்தத்தின் நிழலில் நாங்கள் வாழணும் ஏசப்பா. எங்களுக்கு முன்பாக உங்களுடைய ரத்தம் ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக பரிந்து பேசட்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்கிறவராய் மாற வேண்டும் ஆண்டவரே. இந்த நிமிஷம் நீங்கள் அர்ப்பணிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை செய்வார். ஏன்னா ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை என்று நீங்கள் சொல்லிட்டீங்கன்னாவே போதும், எல்லாவற்றும் தகப்பன் பார்த்து கொள்வார். நம்ம தகப்பன் பார்த்து கொள்வார். உமக்கு நன்றி ராஜா. எங்கள் மீறுதல்கள் நிமித்தம் ராஜா நீங்கள் காயப்பட்டீங்க, துன்பப்பட்டீங்க. ஒரு ஆட்டுக்குட்டியை போல அப்பா நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்டீங்கப்பா. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா. ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானீர். ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தீர். உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை. அன்பின் பரலோக தகப்பனே அப்பா, ஆண்டவரே இவ்வளோ நேரம் ராஜா உம்முடைய வார்த்தையை தியானிக்க கொடுத்து கிருபைக்காய் நன்றி செலுத்துங்கப்பா. நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆண்டவரே அப்பா, நீர் அப்பா என் மூலமா பேசின காரியங்கள் அப்பா ஆண்டவரே ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் அப்பா அந்த மாற்றத்தை கொண்டு வரட்டும் ராஜா. ஆண்டவரே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவன் அப்பா. நீங்கள் எங்களுடைய எல்லாவற்றையும் அக்கிரமத்தையும் சுமந்து தீர்த்த தேவன் அப்பா. சிலுவையில் எங்களுக்கு பதிலை கொடுத்துருக்குறீங்கப்பா. அப்பா, வேறு எங்கேயுமே எங்களுக்கு பதில் கிடைக்காது ராஜா. வேறு எந்த தெய்வத்தை அவங்க தேடினாலும் உங்களுக்கு பதில் கிடைக்காதப்பா. மெய்யான ரட்சகர் நீர் மாத்திரம்தான் அப்பா. நீங்கள் சிலுவையில் ஆண்டவரே மரணித்து மீண்டும்
உயிரோடு வந்து இன்று எங்கள் மத்தியில் ஜீவனுள்ள தேவனாய் கத்தாதி கத்தராய் மகிமையாய் நீங்கள் வீற்றிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே அப்பா, இந்த நாளில் ராஜா எங்கள் வாழ்க்கையில் அப்பா தாழ்மை வரட்டும் அப்பா, சகிப்புத்தன்மை வரட்டும் ராஜா, அக்செப்டன்ஸ் காணப்படட்டும் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் மேலாக அப்பா உம்முடைய அன்பில் நிலைத்திருந்து வாழ உதவி செய்யுங்க தகப்பனே. ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே நீர் காரியம் வரும்போது, நாள் வரும்போது அப்பா நீங்கள் எங்களை உயர்த்துவீங்கன்ற விசுவாசம் எங்களுக்குள்ளே இருக்குது ராஜா. உம்முடைய சிலுவையின் அன்பை நாங்கள் மற்றவர்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி எங்கள் வாழ்க்கை மாற உதவி செய்யுங்க ராஜா. பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நேரம் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. அவங்க வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா விதமான அப்பா காரியங்களிலிருந்து அப்பா நீங்கள் விடுதலை கொடுங்க தகப்பனே. ஸ்தோத்திரம் ராஜா. உம்முடைய ரத்தம் ஒவ்வொருத்தருடைய வீட்டில் நிலைக்காலில் பூசப்படட்டும் தகப்பனே. அப்பா அது எல்லா சூழ்நிலை மாற்றட்டும் தகப்பனே. உங்கள் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.